Hi students, நம்ம எக்ஸாம்பிள் 2.30 போகிறோமா சால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சம் ஃபர்ஸ்ட் நோட்டுறேன். எக்ஸ் பவர் லாக் பேஸ் 3x ஈக்குவல் டு 9 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ண நமக்கு டேக் லாக் பேஸ் 3 ஆன் போத் சைட்ஸ் நம்ம எழுதுகிறோம். இப்போ இங்கே என்ன பண்ணலாம், லாக் 3 சரிங்களா? இது பவர்ல என்ன இருக்கு, எக்ஸ் அதுக்கும் பவர்லாம் இருக்கு, லாக் 3 பவர் எக்ஸ் இருக்கு. சரிங்களா? ஈக்குவல் டு இங்கே லாக் 9 பேஸ் 3 தானே 9 லாக் பேஸ் 3 எடுத்துரும். இப்போ இது பேஸ் இது பவர் அதுக்கும் பவர் என்ன பண்ணலாம், ஃப்ரண்ட் கொண்டு வரனால நமக்கு அப்போ லாக் 3x சரிங்களா? இது மொத்தமாக நம்ம அப்படியே ஃப்ரண்ட்ல வந்துடும். இன்ட்டுனது லாக் இந்த 3x இருக்கு, லாக் பேஸ் 3x ஈக்குவல் டு அதுவே லாக் இங்கே எதை பண்ணலாம் 3 9 எப்படி பண்ணலாம் 3 ஸ்கொயர் பண்ணலாமா? இப்போ ரெண்டு மட்டும் என்ன ஆகும், லாக் 3 பவர் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஆகுமா? ஈக்குவல் டு என்ன ஆகும் 2 லாக் 3 3 வரும். பேஸ் பவர் சேம் தான், உங்களுக்கு வேல்யூ ஒன்று தானே, இப்போ ஜஸ்ட் 2 ஆகிடுமா? இப்போ லாக் பேஸ் 3 எக்ஸ் ஈக்குவல் ஹோல் ஸ்கொயர் 2னா இப்போ வெறும் லாக் 3 பவர் எக்ஸ் ஆகிடும். ஸ்கொயர் ரூட் இல்லையா, ப்ளஸ் தான் மெஷன் வரும், ஸ்கொயர் ரூட் 2ன்னு வந்துடும். இப்போ ரெண்டு வேல்யூ வருமா, நமக்கு ரெண்டு வேல்யூ எடுத்துங்க. லாக் பேஸ் 3 எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ரூட் நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டினோம், நம்ம லாக் பண்ணிட்டோமா, லாக் ரூட் பண்ணிட்டா இந்த வேல்யூ இந்த நான் பவருக்கு வந்துடும், பவர் நான் வேல்யூ கூட அப்போ எக்ஸ் வேல்யூ தான் கண்டுச்சு. அதே போல ஆர் லாக் பேஸ் 3x மைனஸ் ரூட் 2. அதே போல பண்ணலாம் 3 பவர் மைனஸ் ரூட் 2 ஈக்குவல் டு எக்ஸ். தேர்ஃபோர் எக்ஸ் வேல்யூ என்னது 3 ரூட் 2 3 பவர் மைனஸ் ரூட்.